வணக்கம் நண்பர்களே. வார்த்தைகளுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கூர்மையான கத்தி நம்மளுடைய நாக்கு. அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களில அதுவும் ஒண்ணுன்று சொல்றாங்க. இந்த உலகத்துல நம்ம கோபப்படுறதுக்காக தண்டனை பெற மாட்டோம், அந்த கோபத்தாலேயே தண்டனை பெறுவான்னு சொல்றாங்க. கோபத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய பழக்கமா இருந்தாலும் அதை சுக்குநூறா உடைச்சிரும். அடிச்சிருந்தா கூட மறந்துடுவாங்க. ஆனா வார்த்தைகளால் காயப்படுத்தினீங்கன்னா அது அவங்களால மறக்கவே முடியாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்மளை மதிப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையை எந்த நேரத்துல இந்த இடத்துல எப்படி பேசணும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். அமைதியாகவும் தெளிவாகவும் பேசும்போது வெற்றி உங்க பின்னாடி தான் வரும். தவறான வார்த்தையை உபயோகிக்கிறதுனால ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதும் விலகித்தான் போகும். நானும் அந்த மாதிரி நிறைய இழந்திருக்கிறேன் நண்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை அமைதி பத்தினது. வார்த்தையை அடக்கி அமைதியா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. பேரரசின் எல்லைக்குள்ளே அடர்ந்த காடுகளுக்கு அருகே அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் மைதிலி என்ற பெண் தன்னுடைய ஒரே மகன் ராகுலை வளர்த்து கொண்டிருந்தாள். ராகுல் மிக புத்திசாலி, ஆர்வம் மிகுந்தவனாக இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் அடிக்கடி கோபப்படுவான், சண்டையிடுவான், மற்றவர் மனம் புண்படும்படி பேசுவான். அவன் அம்மா மைதிலி அடிக்கடி அவனிடம் ஒன்று கூறுவாள். ராகுல், வார்த்தைகள் விதைக்கும் விதைகள் மாதிரி. பராமரிக்காமல் பேசினால் அது நம்மைவே துன்புறுத்தும். நீ பிறரிடம் பேசும்போது வார்த்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பாள். ஆனால் ராகுல் அதையெல்லாம் கேட்பதில்லை. ஒரு நாள் அவனது நண்பர்கள் சொன்னார்கள், துறவி ஒருத்தர் பக்கத்து கிராமத்திற்கு வர்றாராம். அவர் பெரிய ஞானியும் கூட என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவரை காண ஆயிரக்கணக்கான மக்கள் வாராங்க அப்படின்னு அவனோட நண்பன் சொன்னான். உடனே ராகுல் தன் நண்பன் கிட்ட துறவினா எப்போதும் கோவப்படாம அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்டான். அந்த நண்பனும் ஆமாண்டா அப்படின்னு பதில் சொன்னான். உடனே ராகுல் தன் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டினான். அதாவது நாளைக்கு நடக்க போற கூட்டத்துல அந்த துறவி கிட்ட நம்ம சவால் விடுவோம். அப்புறம் அவரை கோபப்படுத்தி அவருடைய அமைதியை கொலைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டான். அடுத்த நாள் அந்த துறவி பக்கத்து கிராமத்தில் நடந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாரு. நிறைய பொதுமக்களும் வந்திருந்தாங்க. நம்ம ராகுலும் வந்திருந்தான். அந்த துறவி பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ராகுல் எழுந்து உரத்த குரலோடு, ஏய் துறவியே, நிறுத்து உன் போதனையை என்று கோபமாக கூறினான். மேலும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் திட்டிக் கொண்டே இருந்தான். ஆனால் அந்த துறவி வாயை திறக்காமல் மௌனமாக அமைதியாய் இருந்தார். துறவி அமைதியாக இருப்பதை பார்த்த ராகுல் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். அவன் துறவியை பார்த்து, ஏன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய்? உனக்கு கோபம் வராதா? உன் உடம்பில் என்னை எதிர்க்கும் சக்தி இல்லையா? உனக்கு மௌனமாக உட்கார மட்டும்தான் தெரியுமா என்று கேட்டு கத்தினான். இதையெல்லாம் பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். துறவியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. துறவி மௌனமாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து துறவி ராகுலிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். ராகுல் கோபத்துடன் சரி என்றான். துறவி கேட்கிறாரு, யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுக்க வரும்போது நீ அந்த பரிசேற்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாருடையது அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் ராகுலும் அது பரிசு கொடுத்தவனுக்கே சொந்தமானது அப்படின்னு அவன் பதில் சொல்றான். உடனே துறவி சொல்றாரு, அதைப் போலதான் நீ என்ன பார்த்து சொன்ன வார்த்தைகள், நீ என் மீது காட்டிய கோபம், இதையெல்லாம் நீ பரிசாக கொடுத்தாய். ஆனால் நான் அதை ஏற்கவில்லை. இப்போது அது யாருடையது என்று கேட்டார். ராகுலுக்கு அவன் செய்த தவறு புரிந்தது. தான் செய்த இந்த செயலுக்கு துறவியின் முன் தலைகுனிந்து மௌனமாக நின்றான். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய ஆற்றல். பேசுவது எளிது, ஆனால் பேசாமல் இருப்பதுதான் கடினம். வாழ்க்கையில பல வெற்றிகள், பல விடைகளும் பேசாமல் இருக்கும்போதுதான் பதில் கிடைக்கும். பின்னர்
துறவி அவனை அருகே அமர அழைத்தார். பிறகு ராகுலிடம், நானும் உன்னைப் போலத்தான் ஒரு காலத்தில் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் மௌனம் என்னை மாற்றியது என்று சொன்னார். ராகுலுக்கு துறவியின் இந்த செயலால் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வந்தது. அன்றிலிருந்து ராகுல் தினமும் துறவியின் அருகே அமர்ந்து அமைதியாக தியானம் செய்ய கற்றுக்கொண்டான். அதன் பிறகு வார்த்தைகளை பேசும் முன் சிந்தித்து பேச ஆரம்பித்தான். அவனுக்கு மன அமைதியும் வந்து சேர்ந்தது. இறுதியில் ராகுல் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு அமைதியான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது வார்த்தைகளை தேவையில்லாம உபயோகிச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம். தேவையில்லாம பேசுறது பல நேரங்கள்ல பிரச்சனை தான் உண்டு பண்ணுது. பல பேர் நினைப்பாங்க பிரச்சனையை பேசி சரி பண்ணலாம்னு. அதுலயும் கொஞ்சம் முக்கியமா குடும்பத்துல ஒரு நபராலேயோ ஒரு சூழ்நிலையாலேயோ பிரச்சனை ஏற்படுத்தினா மறுபடி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் போகும். அமைதி பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் இல்லை, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கும். உண்மையான உங்களையும் கண்டுபிடிக்கும். அமைதி இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப தேவையோ அப்ப மட்டும் பேசி பாருங்க, முக்காவாசி பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சிருவீங்க. நாம 90% வார்த்தைகளை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்? அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கும், காயப்படுத்துறதுக்கும், விமர்சிப்பதற்கும். அதனாலதான் பிரச்சனையே வருது. பிரச்சனையை தவிர்க்கணும்னா அமைதியா இருந்து பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே நம்மளை எரிச்சல் படுத்துவாங்க. நம்ம கோபத்தை தூண்டுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அமைதியா பின்பற்றி வந்தீங்கன்னா 5 செகண்ட் கண்ணை மூடி உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை உணர முயற்சி பண்ணுங்க. அந்த சூழலை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோபத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மூளை சாக்கடை மாதிரி கலங்கி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பா தான் இருக்கும். அமைதியா இருக்கும்போது நம்ம மூளை ஓடுற தண்ணி மாதிரி தெளிவா தான் இருக்கும். தெளிவா இருக்கும்போது தெளிவான வார்த்தைகள் தான் வரும். தெளிவான முடிவு தான் நாம் எடுப்போம். உங்க சந்தோஷத்தையும் அமைதியையும் ஆளுறது நீங்க மட்டும்தான். அதை ஆட்டி படைக்க வேற யாரையும் அனுமதிக்காதீங்க. உங்க அமைதியை தேடுனீங்கன்னா உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. உண்மையான சந்தோஷம் எது என்பது கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த நீங்க அமைதியாகி தேவையுள்ள இடத்துல மட்டும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்க கருத்துக்காக மற்றவங்க காத்திருப்பாங்க. இவன் எப்படியும் ரொம்ப சரியான பதில் தான் சொல்லுவான், சரியான கருத்து தான் சொல்லுவான்னு ஏங்குவாங்க. அமைதியை தேடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை இசை மாதிரி இனிமையா இருக்கும். நிறைய பேசுற மனிதர்களுக்கு அவங்களுடைய கவனம் நிறைய இடத்துல இருக்கும். அவங்க செய்யக்கூடிய வேலையை சரியாவே செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அமைதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க. அமைதியா இருக்கிறது பொறுமையை கொடுக்கும். அந்த பொறுமை விழிப்புணர்வை கொடுக்கும். தினமும் 15 நிமிஷம் தியானம் பண்ணி அமைதி அடைய முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. வார்த்தைகளை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும் என்று கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.